அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம சஷ்டி திதி நமக்கு இருக்கு. இந்த நாள் நமக்கு ஒரு அபூர்வமான நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல 9 துவரம் பருப்பும் ஒரே ₹1 மட்டும் இருந்தாலே போதும். 9 நாட்களுக்குள்ள நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் தீரும். நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும். உங்க கையில பணமும் சேர ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். இன்னைக்கு எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்கு. ஒரு சிலருக்கு அது சின்ன அளவுல இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில இருக்கும், ஒரு சிலருக்கு வட்டி கட்டியே காலம் போகும், இன்னும் ஒரு சிலர் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு அவமானங்களை கூட கொடுத்திருக்கோம். இதனால நிம்மதியா சாப்பிட முடியாம தூங்க முடியாம கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. ஏதோ ஒரு அவசர தேவைக்கு கடனை வாங்கிட்டு இன்னைக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன், இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதான்னு சொல்லி தவிக்கிறவங்களும் நிறைய பேரு. இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீரணும்னா கட்டாயமா இந்த அங்காரகனோட அருள் நமக்கு தேவைப்படும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. சரி, இப்போ இந்த நாள்ல சஷ்டி திதியும் நமக்கு இருக்கு. சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் 2 அற்புதமான சேர்க்கை இருக்கு. அதுல முதல் சேர்க்கை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 666ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மாசி மாசம் 6ஆம் தேதி. அடுத்ததா இந்த சஷ்டி திதி பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடிய 6வது திதி. அடுத்ததா முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பரும் இந்த 6 தான். 6 கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாம அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர், 6 முகம் கொண்டவர் இந்த முருகப்பெருமான். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 666ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கும் உகந்தது. இது இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு 999ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 9. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 9. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. பொதுவா தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்றோம். இந்த நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 999ங்கிற சேர்க்கை மட்டும் இல்லாம 666ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இப்படி ஒரே நாள்ல 2 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திரும்பி வராது. அந்த வகையில நம்ம சேனல்ல இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுத்திருக்கேன். 9 மிளக வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச காரியம் கூட உடனடியா நிறைவேறதுக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை ₹1 கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு முழுமையா அடையறதுக்கும், தீராத கஷ்டங்கள் தீர்றதுக்கும் அந்த மிளகு பரிகாரத்தை இந்த நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல் ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க.
இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் குறையறதுக்கும், பணவரவு அதிகரிக்கிறதுக்கும், பணம் மேலும் மேலும் நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கும் 9 துவரம்பருப்பை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய் ஹோரை நேரத்துல செய்யறது அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால இன்னைக்கு நைட்டு 9 மணில இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய 9 மணி 9 நிமிடங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைமா இருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த பெஸ்டான டைம் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் தேவைப்படும். கண்ணாடி பாட்டில் மூடியோட இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாட்டில் உங்ககிட்ட இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு முக்கியமா 9 துவரம்பருப்பு தேவைப்படும். இந்த துவரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்தது. அடுத்ததா 1 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய சொல்லி, அந்த கடன் பிரச்சனை முழுமையா அடையணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க. இந்த சிஜில் சிம்பல் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கிறதோட மட்டுமில்லாம நல்ல ஒரு பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உள்ளங்கை அளவுக்கு சின்ன பேப்பரா எடுத்துக்கிட்டு அதுல இந்த சிஜில் சிம்பல் வரைஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கோங்க. இந்த பேப்பருக்கு மேல 9 துவரம்பருப்பையும் ஒரே 1 ரூபாய் நாணயத்தையும் வச்சு உங்க வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும்னு சொல்லி மனசுருகி திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பால இந்த சிஜில் சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பர், 9 துவரம்பருப்பு, 1 ரூபாய் நாணயம், இந்த 3 பொருளையும் போட்டு இந்த டப்பாவை நீங்க மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இந்த டப்பாவை உங்க வீட்டுல பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. பூஜை அறையில வைக்கலாம், பீரோக்குள்ள வைக்கலாம், பீரோவுக்கு மேலையும் நீங்க வைக்கலாம், கிச்சன் கபோர்ட்லயும் வைக்கலாம். 1 மாசம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பரிகாரத்தை நாம இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செஞ்சிருக்கோம். அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் நமக்கு 9 நாட்கள் வருது. இந்த 9 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது, சின்ன சின்ன கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த 9 நாட்களுக்குள்ளேயே அந்த கடன் முழுமையா அடையும். கொஞ்சம் பெரிய கடன் பிரச்சனையா இருக்கும் போது அந்த கடன் தீர்றதுக்கான வழி இந்த 9 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு இந்த 9 நாட்களுக்குள்ள கடன் பிரச்சனை தீர்ந்தாலும் சரி, அதற்கான வழி உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, இந்த டப்பா 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த டப்பா உங்க கண்ணுல எப்ப படுதோ அப்ப இதுல இருக்கக்கூடிய துவரம்பருப்பையும் அந்த பேப்பரையும் கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியல்ல, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியல்ல நீங்க போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு இந்த 1 ரூபாயை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.